வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்படுகிறதா? ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரத்தில் 4 கொலைகள் தமிழகத்தில் அரங்கேறியிருக்கிறது. அதுவும் திமுகவின் நிர்வாகிகளின் தூண்டுதலின் பெயரில் கூலிப்படைகளை ஏவி தமிழகத்தில் தொடர்ச்சியாக 50 நாட்களில் மட்டும் 75 கொலைகளுக்கு மேலாக தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் மிக பெரிய அளவில் அமைதி பூங்காவாக இருந்த மாநிலத்தை தமிழகம் முழுவதுமாக இரத்த கலவரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் என்று கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது மிக மிக மோசமாக மக்களின் பொருளாதாரத்தை பாதிக்கும் விதமாகவும் மின்சார கட்டணம் தொடர்ச்சியாக 3 முறை அதிகரித்துள்ளது. ஆனால் இதற்கு அதிமுகவின் ஆட்சியில் உதய் திட்டத்தில் கையெழுப்பம் இட்டதுதான் காரணம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் கூறுகிறார். ஆனால் 2017ஆம் ஆண்டு கையொப்பம் இடப்பட்டது. ஆனால் தற்பொழுது 3 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது என்றும் அதிமுகவின் ஆட்சியில் எப்பொழுது மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழக மக்களின் இரத்தத்தை உறிஞ்சும் விதமாக பணங்களை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் வன்கொடுமை மீதும் சிறைவாசம் மீதும் இவர்கள் தனது காழ்ப்புணர்ச்சியை பயன்படுத்துகிறார்கள் என்ற அனைத்து விதமான ஊழல் வழக்கிற்கும் சொந்தக்காரர்களாக திமுகவின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் ஆளுநர் RN ரவி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே கவிழ்த்துவிட்டு மக்களின் நிம்மதியை இனியும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026இல் பணத்தை வாங்கி கொண்டு திமுகவிற்கு ஓட்டு போடுவதற்கு பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே நீங்கள் செழிப்பான ஆட்சி என்பதை கூறும் விதமாக உங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்காத ஆட்சியை எங்களால் உருவாக்க முடியும். கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு முன்பாக கொரோனா காலகட்டத்திலும் பொருளாதார நிலை மக்கள் மத்தியில் மாறவில்லை. அப்பொழுதும் சீராகத்தான் இயங்கியது. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் தமிழகமே லாக்டவுனில் இருந்தபோது கூட மக்கள் யாரும் அவதிக்கு உட்படவில்லை. ஆனால் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் தினம்தோறும் அவதிக்குட்பட்டு வருகிறார்கள் என்ற அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருப்பது சரிதானா? ஆளுநர் RN ரவி அவர்களிடம் திமுகவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.